ஸோ காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெட்னஸ்டே மார்க்கெட் பார்த்துடலாம். இந்த டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டேயோட டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஆல் ஓவர் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் வந்து எதை கடந்தால் அடுத்து இன்னும் மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா 24,250. ஓகே, 24,250, 24,240 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் கேட்டிங்க அப்படின்னா, அடுத்து வந்து சூப்பரான லெவல் 24,550 வரைக்கும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா எது வரைக்கும் வரலாம்? 24,000, கரெக்டாக 24,000 தான் இதோட சப்போர்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? மார்க்கெட் இன்கேஸ் கீழே வந்துட்டு மேலே போகுது அப்படின்னு போகலாம், இல்லை மேலே போயிட்டு கீழே வரலாம், இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே வரும்போது இங்கே இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்களாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் எனக்கு கிடச்ச லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 லெவல்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.